இல்லாமல் நான் எங்கேயாவது வெளியே போனாலும் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க, சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க அப்படின்னு உசுப்பேத்தி சினிமா காமிச்சு விட்டாங்க. வந்து சீரியலுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு கம்பெனியில் போய் ட்ரை பண்ணேன், இங்கே போங்க அப்படின்னு. இன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு 200K 400K வச்சுருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியுது. நாங்கள் இந்த சினிமா தான் எங்களுடைய வாழ்வாதாரம், நான் இதுதான் எங்களுக்கு என்னுடைய சாப்பாடுன்னு சொல்லி நாங்கள் ஓடுற எங்களை யாருக்குமே தெரியறது இல்லையே. அப்போது எனக்கு சீரியலும் வரல, படமும் வரல, என்னடா நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னுட்டு இந்த கொரோனா டைமில் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்னுடைய சம்பளம்னு சொல்லணுமா, சினிமா நடிகைங்களுக்கு வந்து நிலையான சம்பளமே கிடையாது. எனக்குன்னு ஒரு பொக்கிஷமாக 2-3 எடுத்து வச்சிருக்கிறதுனால காமிக்கிறேன். கலைஞர் சார் கூட ஒரு ஷீல்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் இதை பாருங்க, வடிவம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், வடிவக்கரசி அம்மா. அவங்களுடைய கார் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எக்காரணத்துக்கு ஒன்றும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பத்திரமா வச்சிருக்காரு என் வீட்டுக்கார் பொக்கிஷமா. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, DNA அண்ட் சுழல் 2 இந்த மாதிரி பல முக்கியமான படங்களில் மதர் ரோலில் நடிச்சிருக்கிற சாய்ரதி. இவங்க இன்னும் பல முக்கியமான படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜேர்னிலாம் எப்படி மேம் போகுது? சூப்பராக போயிட்டு இருக்கு. வாங்க இன்டர்வியூ போகலாமா? போகலாம் மேம். நீங்கள் சுழல் பாகம் 2, மாஸ்க், அப்புறம் DNA இந்த மாதிரி பல முக்கியமான திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. உங்களோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சினிமா ஜேர்னினா எல்லாரும் மாதிரியும் இல்லைப்பா. நான் பாட்டு எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். சடனாக வேலை பார்க்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, சீரியல் நல்லா இருக்கு, இந்த நாதஸ்வரம்னு ஒரு சீரியல் கோபி சார் பண்ணாங்க இல்லையா, அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெட்டியோலியிலேருந்து நம்ம சின்ன பசங்களை சீரியல் பார்ப்போம் இல்லையா, அப்போதுலேருந்து சீரியல் பார்க்கணும், அவருடைய சீரியலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. சும்மா இல்லாமல் நான் எங்கேயாவது வெளியே போனாலும் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க, சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க அப்படின்னு உசுப்பேத்தி சினிமா காமிச்சு விட்டாங்க. வந்து சீரியலுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு கம்பெனியில் போய் ட்ரை பண்ணேன், இங்கே போங்க அப்படின்னாங்க. ஒரு டைரக்டர் பார்த்தேன். அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்க, நீ ஏம்மா சீரியலுக்கு போகிற, உன்னை வந்து ஹீரோயின் ஆக்குறேண்ணா. சார் நான் ஹீரோயின் மெட்டீரியல்லாம் இல்லை சார். இல்லைப்பா நம்ம சீரியல் பண்ணலாம், நீ படம் பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே சார், அப்போ நான் எந்த க்ரூமிங்கும் எனக்கு கிடையாது சார், நான் ஏதோ பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு எப்படி சார் அதெல்லாம் தெரியும். இல்லைம்மா நீ பண்ணுமா, எல்லாமே உனக்கு அழகாக இருக்கம்மா, பண்ணலாமா அப்படி இப்படின்னு என்னை வந்து புலி வருதுன்ற மாதிரி சினிமாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. படம் பாதி வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அப்போ என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது. அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. நான் படம் வருது, நம்ம ஹீரோயின் ஆகிட்டா நல்லா சம்பாதிக்கலாமே, நமக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாது வேற, அது வேற ஒரு விஷயம். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கதை. ஸோ அப்போ ஆல்பம்லாம் எடுத்து எனக்கு பேனர்லாம் வச்சாங்க, பேப்பர் கட்டிங் வந்தது, 2-3 படம் வந்து நான் பூஜை போட்டு பண்ணோம். அப்போது கொஞ்சம் ஒரு 30-40 lakhs என்னுடைய அமௌண்ட் போயிடுச்சு. எல்லாம் போயிட்டு நிற்கும்போது சரி படமும் இல்லை அமௌண்ட்டும் போயிட்டோன்னா கேப்டன் டிவியில் ஒரு ஆங்கர் தேடினாங்க. என் ஹஸ்பண்ட் தான் அதுக்கு டைரக்டர். அவர் அங்கே பார்த்தேன். அப்புறம் அது வந்து எப்படின்னா, இப்போ நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, நகைச்சுவை பண்ணுறவங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப சோகமான கதை இருக்குது வாழ்க்கையில். ரொம்ப வில்லனாக நடிக்கிறவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோக்காக இருக்கும். ஜோக் பண்ணுறவங்க வாழ்க்கையில் ஃபுல்லாகவே ரொம்ப சீரியஸாக இருக்கும். அப்போது என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், நான் ஆங்கராக இருக்கிறதுனால சரி வா நம்ம போய் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஊராக ட்ராவலிங் போனோம். இப்போ கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 2012 வந்து தீபாவளிக்கு நினைவுகள் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அதில் நான் தான் ஆங்கராக பண்ணேன். அப்போது ஊராக கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தரை பற்றி நமக்கு தெரிஞ்சுது. அப்போது லேடிஸ்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது இவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணார். ப்ரொடெக்ட் பண்ணோன்னா ஆஹா நம்மளை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களே, நமக்கு இவங்க தான் செட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே பண்ணோம். பண்ணி 1 monthல நாங்கள் 2 பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். எங்கள் வீட்டுக்கெலாம் சொல்லலை.
ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 மந்த்ஸு இவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. ஏன்னா இந்த நம்மளுடைய தமிழ் பண்பாடு வந்து என்னன்னா என்னதான் ரெஜிஸ்டர் பண்ணாலும் தாலி கட்டினாதான் ஒத்துப்பாங்க. கண்டிப்பா. அப்போ இவர் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காமலே இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம போய் நிறைய இடத்துல வாய்ப்பு தேடுவோம்லப்பா. ஆமா. அப்போ மேனேஜர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. நான் பர்டிகுலர் மேனேஜர் சொல்லலை, சில மேனேஜர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு அவங்க டைரக்டரா இருக்காங்க இல்லையா, கேட்பாங்கல்ல. அதுல ஏதோ ஒரு டைரக்டருக்கு என் மேல என்ன காண்டுன்னு தெரியல. அதுவா அது சரியில்லைப்பா ஆளு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டான். அதனால இவர் என்ன 3 மந்த்ஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னவர் கிட்டத்தட்ட 6-7 மந்த் என்னை மேரேஜை பண்ணிக்கல. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகி ஒரு மாதிரி ஆகி ஆள் அப்படியே உண்டாயிட்டேன். அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி 3 டேஸில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சொன்னால் பெரிய கதையாக இருக்கும். அந்த மேரேஜ் பண்ணதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒரு பெரிய எப்படின்னா கல்யாணம் பண்ணுறதும் வீடு கிரப்பிரவேசம் பண்ணுறது பெரிய விஷயம் வாங்க. அந்த மாதிரி 3 நாளில் ஒரு கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் வர வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணார். ஓகே. இப்போ ப்ரொடியூசர் சைடு உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரொடியூசர் கிடையாது, மேனேஜர்ஸ் தான். ஓகே. இந்த ஜென்ஸ் வந்து தண்ணி அடிப்பாங்க இல்லையா, தண்ணி அடிக்கிறாங்கன்றது நம்ம ஜாலியா சொல்றோம். பார்ட்டி வச்சுப்பாங்க, இப்ப அதுதான் ஃபேஷன் பார்ட்டி. அந்த பார்ட்டியில எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குற மாதிரி. நம்ம ஒரு ஹீரோயினா ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஹீரோயின் நல்லவங்களா இவங்க நல்லவங்களான்னு கேட்கும்போது அவரு என்ன பர்டிகுலரா என்ன வந்து தப்பா சொல்லியிருக்காரு. ஓகே. அது உங்களுக்கு ஏன் அப்படி தப்பா சொன்னாரு உங்கள அப்படின்றப்போ? அவருக்கு நான் ஒரு மனைவினே தெரியாது. என்ன அவர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா எந்த ஆம்பளையாவது தப்பா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத இடத்துல போய் எனக்கு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ இவர் வந்து என்ன சந்தேகப்படலை, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா. ஏன்னா இவ்வளோ பெரிய எங்க மாமியாரை பத்தி நான் சொல்லி ஆகணும். மாமியாருன்னா சொந்த மாமியார்னு சொல்ல முடியாது, என் வீட்டுக்கார வளர்த்தவங்க, பெரிய ஃபேமிலி, பெரிய நடிகை அவங்க. அவங்க சுயமா வந்து என்எஸ்கே ட்ரூப்ல ட்ராமா பண்ணி எல்லாம் பண்ணி SN லக்ஷ்மின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கமல் சாரோடைய வந்துட்டு தீவிரமான நடிகை அவங்க தான். நீங்க விருமாண்டி பார்த்திருக்கலாம். வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா, ஆவியா பூதமான்னு சொல்லி குழந்தைங்களா, மகாநதி. அந்த படம் தான் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. மைக்கேல் கே மதன காமராஜன் 4 பேரோட பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த படத்துல ஊர்வசி மேம்க்கு பாட்டியா பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஃபேமிலில இருந்து வர மருமக நல்ல பேரோட வரணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? மேம், இப்போ ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கும் சீரியல் ஆக்ட் பண்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? சினிமாவில் நடித்தாலும் நடிகைங்க தான், சீரியலில் பண்ணாலும் அதுதான். சினிமாவில் பண்ணால் எப்பயுமே நீங்கள் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் எப்பப்போ உங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து சீரியல் வந்து டிவியில் ஒரு வாட்டி போட்டாங்கன்னா அதோட கட் பண்ணிடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா டெலிகாஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த சீரியல் தூக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வெளியே போனாலே மக்கள் மறந்துடுவாங்க. அந்த சீரியலோட பூஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் சீரியல் ஆர்டிஸ்ட்டை பற்றி தெரியும். அந்த சீரியலோட பூஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க திருப்பியும் கமிட் ஆகிட்டே இருக்கணும். சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்கள தெரியும். அது எப்படின்னா, இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் 2வது 3வது கேட்டகரியில் பண்ணுறாங்க இல்லையா, மெயின் லீடு எப்பயுமே தெரிவாங்கங்க, அதில் பண்ணியிருக்காங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினு அவங்களுக்கு முக்கியமான மதர் கேரக்டரு, ஃபாதர் கேரக்டரு, வில்லன் கேரக்டர், இவங்கெல்லாம் எப்பயுமே மனசில் இருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது அடுத்தடுத்த லெவல் தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெவல் கிடையாது, 2nd லெவல் 3rd லெவல் தான் பண்ணுறோம். அப்போ அந்த 3rd லெவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளை அவங்க மனசில் ரொம்ப வச்சுக்க வேண்டியதில்லை. இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் என்ன ஆகும்னா, பல சீரியல் பண்ணாலும் நான் வந்து இப்போ ஒரு 30 சீரியல் பண்ணியிருக்கேன். நான் அந்த கெட்டப்பில் போனால் தான் எல்லாருக்கும் தெரியும், கெட்டப் இல்லைன்னா தெரியாது. அதுக்காக எப்போ பார்த்தாலும் நம்ம விக்கை வச்சு இப்போ பவுடர் அடிச்சுக்கிட்டே சுற்ற முடியுமா? முடியாது. நார்மல் பீப்புளாக யாருக்குமே எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன நான் தெரிய வைக்கணும், நான் தான் அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக படத்துக்கு போனேன். ஸோ படத்தில் மட்டும் நான் ஸ்ட்ரெயிட்டாக படம் மட்டுமே பண்ணிட்டு இல்லை, சீரியல் வந்தாலும் சீரியல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீரியலில் ஃபுல்லாக மேக்கப் போட்டு பண்ணுறேன்,
நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் இருக்காது, முடி சாதாரண ஒரு சின்ன ஜடை தான் போட்டிருப்பேன், பழைய புடவை கட்டியிருப்பேன். அப்போ எவ்வளோ வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக. அதுக்கு தான் சினிமா மேலே ஒரு ஆர்வம். ஓகே. நானா வெளியே தெரியணுன்றதுக்காக. ஓகேம்மா. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்திருக்கா சினிமாலேயோ இல்லை சீரியல்லையோ, இந்த சீன் ஏன்டா பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சீன்? சினிமாவில் நடிக்க வரதே எதுக்குங்க? நல்லா ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய இதை வந்து வெளியே தெரிய வைக்கணும் தான் நம்ம வரோம். உன்னை வேலைக்காரி கேரக்டர் கொடுத்தாலும் நீ நடிக்கணும், நீ நடிகை. பிச்சைக்காரி கேரக்டர் கொடுத்தாலும் நீ நடிக்கணும். கிளாமர் பண்ண மாட்டோன்றது சிலர், நான் கூட கிளாமர் பண்ண மாட்டேன். அதை தவிர எதுக்கு பண்ண மாட்டேன்னா, என்னுடைய கேரக்டர் வந்து நான் மதர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சித்தி அம்மா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போய் நான் ஒரு 20 வயசு பொண்ணு மாதிரி பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு சும்மா சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு ஆட முடியுமா? அசிங்கமாக இருக்காது பார்க்கறதுக்கு. இருக்குமா? ஸோ எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் பேச்சுலராக இருந்தேன்னா நான் கிளாமர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு என் குழந்தை 5th or 6th படிக்கிறா, நாளைக்கு அந்த குழந்தைக்கு அது ஃபீல் ஆகக்கூடாது. என் ஃபேமிலி இதுக்குள்ளே இருக்குது, ஏன்னா அவங்களும் சினிமாக்குள்ளே இருக்காங்க. அதனால் நான் மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் நடிகைனா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கணும். எதையுமே வந்து இது நம்ம ஏன் பண்ணோம், இது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா நம்ம சினிமாக்குள்ளே இருக்கக்கூடாது, சினிமாவுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது. ஓகேம்மா. நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா அது என்ன சொல்லுவீங்க? நிறைய படம் சொல்லலாங்க. நான் வந்து ஒரு எண்ணிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் பண்ணதில் வந்துட்டு நீங்கள் டிஎன்ஏல வந்து அந்த டைரக்டர் ரொம்ப நல்ல ஒரு, எப்படின்னா தெரியாதவங்களா இருந்தாலும் புதுசாக இருந்தாங்களாலும் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தவங்க. கோட ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா பழகுனாங்க, அதை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், லாஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். டைரக்டர்ஸ் வந்து நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா எந்த கதையாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான கேரக்டராக இருந்தாலும் பண்ணிடலாம். அதே டைரக்டர் வந்து நம்ம கிட்ட அவர் ஹார்ஷாக நடந்து சொல்லி கொடுக்கலன்னா நம்மளால பண்ண முடியாது. ஆனால் இப்போ எல்லா டேரக்டர்ஸுமே அவங்களுக்கு என்ன வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்குறதுல தானே குறியா இருப்பாங்க. அவங்க எப்படி தட்டி கொடுக்காம இருப்பாங்க? இல்லைங்க, சிலர் வந்து பெரிய கேட்டகரின்னு போயிட்டோம்னா கோ டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த டைரக்டருக்கு நமக்கு லிங்க் இருக்காது. அப்போது நமக்கு அங்கே போய் நிற்கும் போதே கேமராவில் அவங்கள பார்க்கும்போதே நமக்கு வந்து நடுக்கம் வந்துடும். இப்போ நீங்கள் சோஷியலாக பழகிட்டீங்கன்னா உங்ககிட்ட போய் நாங்கள் பேசும்போது எங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் சோஷியலாக பழக மாட்டீங்க. ஒரு லீட் ஆர்டிஸ்ட்டு எப்படின்னா ஒரு நிறைய படம் பண்ணியிருக்காங்க, ஒரு 20-30 படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் நல்லா தெரியுதுன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட், ஆக்சுவலி நான் இன்னும் பெருசாக வரலப்பா, அதனால் நான் சின்ன ஆர்டிஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். எங்ககிட்டலாம் வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி இது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வெறும் கோ டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் மட்டும்தான் எங்களுக்கு போர்ஷன் சொல்லி தருவாங்க. இல்லைனா எங்களுடைய சொந்த முயற்சியில் தான் நாங்கள் வரணுமே தவிர டைரக்டர் அந்த அளவுக்கு சொல்லி தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது. மேம், நீங்கள் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ நீங்கள் நடிக்க கற்றுக்கிட்டீங்க? 2020 கொரோனா வந்தது இல்லையா? ஆமாம். அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். சீரியல் ஆர்டிஸ்டாக தெரியும். சீரியல் ஆர்டிஸ்ட்னா அந்த பக்கம் வந்து ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க, நம்ம வாங்கி வாங்கி நடிக்கணும். ப்ராம்ப்டிங் பண்ணுறவங்களே முக்கால்வாசி நம்ம எப்படி பேசணுன்றதை சொல்லி கொடுத்துருவாங்க சீரியலில். அதனால என்ன ஆகும்னா அதை வாங்கி வாங்கி நம்ம பண்ணிடுவோம். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ கேமராவில் எப்படியோ போயிடும். ஏன்னா எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணுற கோ டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாரு, நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் படத்தில் வந்து என்ன ஆகும்னா ஒரு டைலாக் வந்து ஒரு பேப்பர் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதை ஃபுல்லாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அழுகிறது, அந்த அப்படியே இந்த உள்ளே போகிறது, இது பண்ணுறது. இப்படி சிரிக்கணும்னா இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த இடத்துல சிரிக்கக்கூடாது. அழணும்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக அழணும், அதிகமாக அழணும் அப்படின்னு நிறைய வேரியேஷன் இருக்குது. இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது எனக்கு சீரியலும் வரல, படமும் வரல. என்னடா நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னுட்டு இந்த கொரோனா டைமில் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு வேலை இல்லை, என்ன பண்ண, எனக்கு என்ன தகுதி இல்லை, ஏன் வரல,
நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்ட என்னன்னு சொல்லுங்க அப்படின்னும்போது அப்போ என் வீட்டுக்காரர் எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். உங்ககிட்ட என்ன தவறு, நீ முதல்ல நீ அனலைஸ் பண்ணு. உன்னை நீ அனலைஸ் பண்ணலைன்னா யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது. சினிமா வந்து நீயா கற்றுக்கிட்டு வந்தால் தான் பண்ண முடியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. நீ பண்ணுறது நீ கரெக்டாக பண்ணுறியா, முதல்ல உன்னை நீ கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு டெய்லி சொல்லுவாங்க. டெய்லி ஒரு இன்டர்வியூ பார்க்குறது, ஒரு படம் பார்ப்போம். அந்த காலத்தில் வந்துட்டு சாவித்திரி அம்மா நடிப்பாங்க இல்லையா, ஆமாம், அவங்க அப்பயே செட்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. எப்படின்னா செட்டெல்லாம் நடிக்கிறதுனா தமிழில் சொல்கிறேன், எனக்கு சொல்ல விவரிக்க தெரியல. இப்போ எம்ஜிஆர் சார்னா என்ன பண்ணுவார், அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோவம் வரும்போது யார் அது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த அம்மா யார் அது, என்ன பண்ணுறீங்க, அவங்க அப்படி பேசும்போது இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம சிவாஜி சார் வந்து அவர் கடல், நம்ம அவரை சேர்க்கவே முடியாது. ஆனால் அப்படியாப்பட்டவரே முதல் மரியாதையில் ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக நடிச்சிருப்பார் பாருங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவர் எப்படி ட்ராமாட்டிஸ்டிக்காக நடிக்கிறதும் நம்ம சிவாஜி சார்கிட்ட கற்றுக்கலாம், செட்டிலாக நடிக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கலாம். அதே மாதிரி கமல் சார் பாருங்க, எந்த வேரியேஷன், இப்பயும் டஃப்பாக இருக்கார் சின்ன பசங்களுக்கு. இந்த ஒரு 2 தலைமுறைக்கு வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 தலைமுறையில் அவருடைய நடிப்பு ஆர்வத்தில் இன்னும் கூட நிறைய புதுசாக கொண்டு வர்றாரு. ஒரு நடிகனா அவர் எப்படி வரணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு அது அப்படியே யோசிச்சு பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் எனக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் தான். எப்படி இருந்து இப்போ இந்த பசங்களுக்கும் டஃப் கொடுக்குறாங்க இல்லையா நடிப்பில். அப்போ நம்ம ஏன் நம்மளால் முடியாமலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஊர்வசி அம்மா. அவங்க பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ரசிக்கும்படியாக இருக்குது. ஒரு சரண்யா மேம் பண்ணுறது, ராதிகா மேம் இப்போது தாய் கிழவி பார்க்குறீங்க இல்லையா, அது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜை விட டபுள் மடங்கு ஏஜுக்கு கொண்டு போய் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளும் அப்படி ஒரு நடிகையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக ஆயிடுவீங்க. என்னோட ஆசைப்பா, சினிமாவில் நமக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கிறதுன்னு ரொம்ப நாளாக நமக்கு தெரியாமலே இருந்தது. எனக்குலாம் உள்வாங்கிறதுன்னு என்னன்னே தெரியாதுமா ஒரு காலம் வரைக்கும். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதுக்குள்ளேயே நம்ம இருக்க சினிமா யாருக்குமே வந்து இப்போ பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறது எப்படின்னு தெரியாது, ஒன்று சொல்லி கொடுத்து தானே தெரியுது. அந்த மாதிரி நம்மளே தான் நம்மளை கற்றுக்கணும். இப்போ நீயா கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது வருமே தவிர அடுத்தவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது. ஓகே மேம், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சினி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலி சைடு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது ஃபேமிலியிலேருந்து? அப்பா அம்மா மட்டும்தான்ப்பா எனக்கு. அவங்க ஏஜ்டு பீப்புள். அப்பா வந்து ஒரு கதாசிரியர் மாதிரி அந்த காலத்தில் ட்ராமாலாம் அவரே எழுதியிருக்காரு. கலைஞர் ட்ராமாலாம் நிறைய போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய தலைமுறை வரும்போது நம்மளை நடிக்க வேண்டான்னு தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போட்டாங்க, நம்ம ஒழுங்காக படிக்கல, அவ்வளோதான். மண்டையில் படிப்பு ஏறலை, உண்மையை சொல்லணும்னா அதுதான், படிப்பு ஏறலை. அதனால் நமக்கு படிக்க முடியல. அது இருக்கும்போது வீட்டில் வந்து நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னும்போது சும்மா அஸ்டண்டாக அங்கே இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் சேலரி எவ்வளோ மேம்? இப்போ எவ்வளோ சேலரி வாங்குவீங்க? இப்போது படத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்குறேன்ப்பா. ஓகே. சீரியலுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்குறேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்னுடைய சம்பளம்னு சொல்லணுமா, சினிமா நடிகைங்களுக்கு வந்து நிலையான சம்பளமே கிடையாது. உண்மைதான். ஆனால் வாங்கும்போதே இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா பெருசாக ஒரு அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல. அது வந்து ஹீரோயின்ஸ் வாங்குவாங்கப்பா. இன்னைக்கு ராதிகா அம்மா வாங்குறாங்கன்னா இத்தனை வருஷம் படம் பண்ணி ஹீரோயினாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து அவங்க இன்னைக்கு ஒரு நிலையான இடத்துக்கு வந்து இப்பயும் அவங்க அளவுக்கு கொஞ்சம் தான் வாங்கியிருப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. எங்களுடைய ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கே 15 வருஷம் ஆயிருக்குப்பா. இன்னைக்கு தான்
நாங்கள் கொஞ்சம் வெளியே தெரியறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டாவில் ஏதாவது போட்டு டான்ஸ் பண்ணுறதோ எல்லாமே எதுக்கு பண்ணுறோம்? நம்ம வெளியே தெரியணும், மக்களுக்கு நம்ம ரீச் ஆகணும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. ஸோ அந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து தான் நீங்கள் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா. இன்னும் சோஷியல் மீடியாவில் நான் ரீச் ஆகலப்பா. ஓகே, பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு சினிமாவை பற்றி என்னை விட நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா ஒரு 10 கம்பெனிக்காவது ஆடிஷன் போகிறேன், போயிட்டு ரேண்டமாக ஃபோட்டோ கொடுக்க போகிறேன்னு போகிறேன். என் வீட்டுக்கார் சொல்வார், இத்தனி படம் பண்ணியிருக்க, நிறைய படத்தில் தெரிகிற, இன்னும் கூடமா நீ ஃபோட்டோ கொடுக்குற, போய் ஆடிஷன் போகிற அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியலையே எங்களை. உண்மைதான். இன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு 200K 400K வச்சுருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியுது. நாங்கள் இந்த சினிமா தான் எங்களுடைய வாழ்வாதாரம், நான் இதுதான் எங்களுக்கு என்னுடைய சாப்பாடுன்னு சொல்லி நாங்கள் ஓடுற எங்களை யாருக்குமே தெரியறது இல்லையே. ஒரு நடிகைங்க பின்னாடியும் நடிகர்களுக்கும் பின்னாடியும் நிறைய கதை இருக்குது. எல்லாரும் சொல்கிறம்மா, நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இதில் செட்டில் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? எத்தனை ஆர்டிஸ்ட்டு நடித்தவங்க, நல்லா நடித்து பேர் தெரிகிறவங்களே உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு கூட காசு இல்லாமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த மக்கள் யூடியூப் மூலயமா, அங்கே இன்ஸ்டா மூலயமா கேட்டு உதவி வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? சினிமா வந்து எங்களுடைய வாழ்வாதாரம். எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் இதுக்காக மட்டுமே இருக்கிறோம். நாங்கள் இதுக்காகவே நேந்தி விட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சினிமாக்காகவே எங்களை நேந்தி விட்டுக்கிட்டோம். ஆனால் நிறைய படித்த பிள்ளைங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நல்ல ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் சினிமாக்குள்ளே வந்துட்டு அவங்க நடிக்கிறேன்னு வந்துடுறாங்க. அதனால் எங்களை மாதிரி சினிமா மட்டும்தான் வேணுன்றவங்களுக்கு வாழ்க்கை சினிமா இல்லை. நீங்கள் இப்போ சினிமா விட்டு போகணும், இல்லைன்னா நம்மளும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? போகிறதுக்கு வழி இல்லைப்பா. ஏன் மேம்? அதான் சொன்னேன்லப்பா, நாங்கள் நல்லா படிச்சிருக்கணும்ப்பா. முதல்ல வந்து படிப்பு இல்லைன்னா சம்பாதிக்க முடியாதுப்பா. உனக்கு வந்துட்டு பீப்புள் கம்யூனிகேஷன் இருக்கணும்ப்பா. ஓகே, முதல்ல அந்த தகுதியை வளர்த்துக்கணுன்னா இன்னும் நீ கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் உன்னை நீ வந்து பீப்புள் ரெகக்னேஷன் பண்ண முடியும். உன்னை நீ வந்து வெளியே ப்ரமோட் பண்ணிக்க முடியும். எங்களுக்கு ப்ரமோட் பண்ணிக்க எனக்கு தெரியாது. ப்ரமோட் பண்ண நான் எங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, நான் அடுத்தவங்கள சொல்லக்கூடாது. எனக்கு என்னை ப்ரமோட் பண்ணிக்க தெரியல. ஒருத்தவங்ககிட்ட சரளமாக 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசணுன்னா எனக்கு தெரியாது. அப்போது இந்த சினிமா தான் என்னுடைய வாழ்வாதாரம். இப்போ நான் வந்து கீழே இறங்கி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் என்னால் போக முடியாது. நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் வந்து ஒரு சில சீரியல்கள்லாம் மதர் ரோல்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 சீரியல் லீடிங் சேனலில் மதராக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 சேனல்லையும் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி நான் நிறையா பண்ணதில்ல. அப்போ நான் இதிலேருந்து இறங்க முடியாது. இன்னொரு விஷயம், எங்கள் மாமியார் பற்றி நான் சொல்கிறேன். அவங்க ஒரு பெரிய நடிகை. அப்படின்னா என் வீட்டுக்கார அவங்க சொந்த பிள்ளையோட பேரெல்லாம் கிடையாது, அண்ணன் பெத்த பொண்ணோடைய பேரை. அவங்களுக்கு 7 அண்ணன் தம்பிங்க. அவங்க பொண்ணுங்களை தான் இவங்க, பொண்ணோடைய பசங்களை தான் இவங்க வளர்த்தாங்க. அதில் 2 பேரை வளர்த்தாங்க. ஒன்று மாரின்னு சொல்லி ஒருத்தவங்களையும் என் வீட்டுக்காரையும். என் மாமியார் ஃபஸ்ட்டு யாருன்னா SN லக்ஷ்மி. மகாநதி பாட்டினா நிறைய பேருக்கு தெரியும், விருமாண்டி அப்பத்தானா தெரியும், சர்வர் சுந்தரம் அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் மாரியக்கா தான் எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தது எப்படின்னா, என் வீட்டுக்கார்கிட்ட எங்கள் பாட்டி, எங்கள் மாமியார் முறை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாவறதுக்குள்ளேயாவது நீ கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொன்னாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் என்னை என் வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணார். இல்லைன்னா எங்கள் பாட்டி மாதிரி நானும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னே இருக்கணும்னு நினச்சிருக்காரு.
மேம் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க ஒரு அப்பா கேரக்டரா நடிக்கிறவங்க, இல்லை ஒரு அம்மா கேரக்டரா, இல்லை ஒரு சிஸ்டர் கேரக்டரா, இந்த மாதிரி கொஞ்சம் மெயினான கேரக்டர் நடிக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ்ன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இல்லைங்க. எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு தான் சினிமாக்குள்ள வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லை. ஸோ நமக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணிக்கணும். எந்த கேரக்டராக இருந்தாலும் போல்டாக பண்ணு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு நான் எனக்கு நானே தான் சொல்லிக்கணும். இப்போ எல்லாருமே என்ன மாதிரி ரேண்டமாக ஆர்டிஸ்ட்டு கம்பெனியாக ஏறி இறங்க தான் நாங்கள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். அது ஒரு நாள் மாறி எங்களை கூப்பிட்டு வாய்ப்பு தரணும். அதே மாதிரி மக்கள் வந்து இந்த சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ரெக்கனைஸ் பண்ணுறதை விட எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்டோடைய கனவு அதுதான். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நாங்கள் எங்களுக்கு தகுதியானது ஒன்றும் பண்ணலை. எனக்கெலாம் வந்துட்டு டெய்லி மேக்கப் போடணும்ப்பா, ஒரு கேமரா முன்னாடி நிற்கணும். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தான் என்னுடைய மைண்டில் இருக்கிறது அதுதான். அந்த கேமரா முன்னாடி நிற்காம மேக்கப் போடாமல் இருந்தோன்னா எனக்கு வந்து அழுகையாக வரும். ஓகே, எதனாலமா? ஏன்னா இது மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குப்பா. ஒரு நடிப்புனா சும்மா வந்துட்டு போகிறதுலாம் இல்லைப்பா. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறத நம்ம பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஒரு எம்ப்ராய்டரி போடுறீங்க, 1 மாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வருமா? வராது, டச் விட்டுடும்ல. சினிமாவும் அப்படிதாங்க. ஒரு 6 மாதம் வேலை பார்க்காம திருப்பி போய் நிற்கும் போது முதல் நாள் மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு படத்துலையும் நான் முதல் நாள் வேலை பார்க்குற மாதிரி தான் போய் நிற்பேன். அந்த டயலாக் போர்ஷனோ அந்த சீன் முடிகிற வரைக்கும் எனக்கு உடம்பெல்லாம் பதன்னு இருக்கும். அப்படின்னா பயம், இதை நான் நல்லபடியாக பண்ணிடணும், இதை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டோம்னா அன்றைக்கி தான் கண்டிப்பாக டைரக்டர் திட்டுவாங்க. பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே ஜெயிக்க முடியும். ஒழுங்காக நடிக்காமல் டேரக்டர்ஸை திட்டு வாங்கிட்டு, இல்லைன்னா கூட இருக்கிறவங்க யாராவது நீ ஒழுங்காகவே நடிக்க மாட்டேற அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய வாங்கியிருக்கேன்ப்பா. ஏன்னா லைட்டிங்கே நிறைய பேருக்கு தெரியாதுப்பா. புதுசாக வரணும்னு வந்துடுறோம். லைட்டிங் எங்கே வைக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? ஒரு லைட்டிங் வாங்க தெரியாது, எங்கே நிற்கணும்னு தெரியாது. நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறது மட்டும் யாருக்குன்னா, எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் லீட் ஆர்டிஸ்டாக இருக்காங்க இல்லையா, ஆமாம், அவங்கக்கிட்ட ஒரு இது வந்து தயவு பண்ணி சொல்கிறேன். எங்களை மாதிரி புது ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு நடிங்க. உங்கள் இடத்த நாங்கள் பறிக்க வரல, நாங்கள் வளர்றதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நான் 2-3 இடத்துல நம்ம அவங்க பக்கத்தில் தான் நிற்போம். அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணி அவங்க மட்டுமே முன்னாடி போகணுங்கிற எண்ணத்தில் போகிறாங்க. அப்போ எங்களை மாதிரி சினிமா மட்டும்தான் வாழ்வாதாரம்னு வரவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சம்பளமும் அதிகமாக வாங்குறீங்க, உங்களுக்கு ரெகனைஸ் கிடச்சிருச்சு, பீப்புள்கிட்ட உங்களை நல்லா தெரியுது, உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு தேடி வந்து வாய்ப்பு கொடுக்க யாரும் இல்லை. நான் யார், ஒரு சாயிரதியான யாருக்குன்னே தெரியாது. அப்போ என்ன நான் முன்ன நிறுத்தணும்னா நீங்கள் எங்களுக்கு வழி விட்டால் மட்டும்தான் உங்கள் கூட நாங்கள் ஜாயின் பண்ணி வளர முடியுமே தவிர, நீங்கள் வழி விடாமல் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி நின்னா அது வேற ஒன்றும் இல்லைப்பா. இப்போ இவரெல்லாம் கமல் சார்லாம் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். எந்த கேரக்டர் வந்தாலும் இந்த படத்தில் அது நான் மட்டும்தான் நடிக்கணும்னு நினைப்பாங்களாம். அவர் நினச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் தான் அதில் எல்லா கேரக்டரும் நான் தான் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட். நான் சொல்கிறது ஹீரோ ஹீரோயின்ஸ் கிடையாது. அவங்க இல்லைன்னா நம்ம அந்த கேரக்டர் பண்ண போகிறது கிடையாது. இந்த அடுத்த லெவலில் அம்மா கேரக்டரு, அக்கா கேரக்டரு, அண்ணி கேரக்டரு, ஒரு பெரிய ஃபாதர் கேரக்டர் பண்ணுறவங்க, லீட் ஆர்டிஸ்ட் பண்ணுறவங்க எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதில்ல.
நாங்கள் நல்லா நடிக்கலைன்னா ஐயோ இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம்னு நினச்சி பண்ணிடலாம். நாங்கள் பண்ணுறோமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு தெரிஞ்சால் எங்களையும் பூஸ்ட் பண்ணி விடுங்க. இதுதான் நான் தாழ்மையாக கேட்குறேன். அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதிகாரமாக கேட்குறதுக்கும் இல்லை, ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் ஜெயிக்கணும்ல. ஓகே மேம், நீங்கள் ஆக்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்கல்ல, அப்போ நடித்ததுக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அது ஒரே ஒரு சீன் மட்டும் சும்மா பேச முடியுமா, ஒரு டைலாக்? பண்ணி காட்டனா. நார்மலில் வந்துட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா, ஒரு அழுகிறதா இருந்தாலும் இப்படின்னு இது வந்து ஒரு அழுகுற மாதிரியே இருக்காது. அது இப்போ ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நான் என்ன பண்ணேன், நீ சொல்லு, நான் என்ன தப்பா பண்ணேனா? நீ சொல்றத நான் கேட்குறேன்ல, ஏன்டா இப்படி பண்ண? அம்மா என்னடா பண்ணுவ, நீ சொல்லு. அந்த மனுஷன் பண்ணதுக்கு என்னடா பண்ணுவேன்? சூப்பர் மேம், நல்லா இருந்தது. இது இப்போ தெரிஞ்சு கொஞ்சம் இது இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஓகே மேம். இப்போ சீரியல் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சினிமாலாம் அப்படி இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சீரியலுக்கான காஸ்ட், ஒரு காஸ்டியூம்கான காஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் வைப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற சேலரியே கம்மி, அந்த சேலரிக்குள்ளே அந்த காஸ்டியூம்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். நான்லாம் என்ன பண்ணுவேன், இப்போ தான்ப்பா ஒரு 150-200 saree கிடைக்கிது. சீரியலில் வந்து 150-200 saree கொடுக்குறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வேனில் கொண்டு வந்து தராங்க. அது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டே வந்து அதை நிறைய வாங்குவாங்க. நமக்கு அது தெரியாதப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் ஒரு முந்திரி கொட்டை. அவங்க அங்கே ஷூட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, நீ கன்ஃபார்மும் உனக்கு டேட் இருக்குது, இல்லை உனக்கு வந்துருமானாங்கன்னா அன்றைக்கே போயிட்டு முதல்ல என் வீட்டுக்காரன் நச்சரிச்சு போய் ஒரு 10 படம் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்துட்டு வச்சதுக்கப்புறம் கேட்டால் இல்லை மேம் அந்த கேரக்டர் வேற ஆளுக்கு போயிடுச்சு. இதுவரை எவ்வளோ சாரீஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க? இல்லைப்பா, நான் எல்லாமே நிறைய டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்குன்னு கொஞ்சம் பிடிச்ச சாரீஸ் வந்து ஒரு 50 சாரீஸ் வச்சுருப்பேன். ஓகே, இதுவே அதிகம் தான். ஒரு சின்ன ஒரு சாதாரண கனெக்ஷனில் ஒரு 50 saree வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுவேன்னா, ஒரு சீரியலுக்கு மட்டும் இல்லை, நான் என்னென்ன சீரியல் பண்ணுறேனோ ஃபஸ்ட்டு ஒரு புது சாரீஸ் ஒரு 4-5 இன்ட்ரோ கட்டுவேன். அதுக்கப்புறம் பழசு புதுசு பழசு புதுசுன்னு இப்படி ரொட்டீன் பண்ணுவேன். அப்புறம் அந்த 150 கொடுத்து வாங்குறது பண்ணுவேன். வீட்டுக்காரோடைய தம்பி ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கிட்ட saree வாங்கிட்டு வந்துடுவேன். ப்ளவுஸ் மட்டும் ஒரு 5-6 ப்ளவுஸ் தைச்சி வச்சுவேன், அங்கே கடன் வாங்கிடுவேன். அப்புறம் என் வீட்டுக்காரோடைய அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் நல்ல saree என்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு சீன் கட்டி கொடுத்துருவேன். இப்படி தான் என்னுடைய ரொட்டீன். ஏன்னா நம்மளால் நம்ம சம்பாதிக்கிறத வச்சு செலவு தான் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா நம்ம செலவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் சம்பாதிக்கிறது என்ன க்ரூமிங் பண்ணுறதுக்கே நான் வாங்குறது பாதி காசு செலவாயிடும். திடீர்னு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணுன்னுவேன், ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கணுன்னுவேன், ஒரு saree வாங்கணுன்னுவேன். 4 பேர் 4 விதமாக வச்சுருக்கும் போது நம்ம நிறைய வச்சுக்கலனாலும் ஒன்றாவது வச்சுக்கணும் இல்லைங்க. கண்டிப்பாக. இப்போ சீரியல் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் வந்து அதில் ஒரு 10% வச்சுருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அதுக்காக என்ன பண்ணுவேன், ஒரு நாள் சேலரி வரும்போது எனக்குன்னு ஒரு 2000-3000 ஒதுக்கி வச்சுப்பேன். நான் ஃபேஷியலுக்கெலாம் வெளியே போக மாட்டேன். நான் கொஞ்சம் பார்லரில் ஒர்க் பண்ண ஞாபகத்தில் நானே அந்த ப்ராடக்ட் வாங்கி எனக்கு நானே பண்ணிப்பேன். ஐப்ரோ நானே பண்ணிப்பேன், ஹேர் கட் நானே பண்ணிப்பேன். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, எனக்கு நானே இப்போ பார்லர் வச்ச மாதிரி ஆக்கிடுவேன். மேம், இப்போ நீங்கள் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? இதோடைய காஸ்ட் வந்து 500பா. ஓகே. ஸோ அதை விட கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னால் இந்த கம்மல் தான்ப்பா. இதை விட அது காஸ்ட்லியா? 550பா. ஓகே.
ஓகே. சரிங்களா? நான் மேக்கப் போட்டிருக்கிறது இது வந்து ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு ஆயில் ஃபவுண்டேஷன், லைட்டான ஃபவுண்டேஷனு. அதை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சு ஐப்ரோ பண்ணியிருக்கேன். ஓகே. மஸ்கரா போட்டிருக்கேன். நடிக்கும் போது எந்த அளவுக்கு மேக்கப் போடுவீங்க? மேக்ஸிமம் வந்துட்டு டர்மால தான் வாங்கி கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் போடுவேன். போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளோதான். ஹேர் ஸ்டைலு இருக்காங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்ணிடுவாங்க, என்ன வேணுமோ அது. நம்ம தப்பாக மேக்கப் போட்டோம்னாலும் மேக்கப் மேன்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட, இல்லைன்னா அவங்கக்கிட்ட வாங்கிப்போம். ஓகே. கோ ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்கப்பா. சரி, நிறைய கோ ஆர்டிஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. சீரியலில் மஸ்ட்டு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்க்கத்தான் அப்படி இருக்காங்களே தவிர பந்தாவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் கூட நடிக்கும் போது அவங்க அந்த பந்தா அதெல்லாம் இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ யாருமே யாருக்கும் வந்து க்ளோஸும் கிடையாது, விரோதியும் கிடையாது. ஓகே மேம். இப்போ உங்களோட மாமியார், அதாவது SN லக்ஷ்மி, அவங்கள பற்றின திங்ஸ், அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஓகே. பிடிச்சது, உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர், ஒரு மூவினா எதை சொல்லுவீங்க? அவங்க ஊர்வசி மேம் கூட ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, மைக்கேல் மதன காமராஜன் படத்தில். அது எப்படின்னா, அவங்க போய் ஒரு வெத்தலை பொட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க, இவங்க கொண்டு போய் வைப்பாங்க. அது ஒரு பெக்குலியரான கேரக்டர். இப்போ நம்ம நினச்சா கூட அந்த மாதிரி ஒரு காமெடி திருப்பி கொண்டு வர முடியுமானே தெரியாது. ஸோ அதில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வானத்தை போல் கண்ணு தெரியாது, அவர் கிண்டல் பண்ணுவார், ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க பாருங்க. அது கூட சொல்கிறத விட, மகாநதியில் வந்துட்டு கமல் சார் வந்து ரொம்ப ஃபீலிங்காக பேசும்போது இந்த பக்கம் இந்த அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த உள்ளுக்குள்ளேயே அழுது அந்த லாங்குவேஜ் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஃபேமிலியில் நானும் ஒரு சின்ன துரும்பாக சினிமாக்குள்ளே வந்திருக்கேன். அவங்க அளவுக்கு ரீச் பண்ண முடியலனாலும் இது கொஞ்சமாவது ரீச் பண்ணணும். ஓகே. இப்போ அவங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குது. அவங்களுடைய கார் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எக்காரணத்துக்கு ஒன்று யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பத்திரமா வச்சுருக்காரு என் வீட்டுக்கார் பொக்கிஷமாக. அதே மாதிரி அவங்களது நிறைய பொருளெல்லாம் ஊரில் இருக்குது. அவங்களுக்கு ஒர்க்காக அது யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்து அவருக்கு நாங்கள் சமாதி மாதிரி எல்லாரும் சேர்ந்து, எப்படின்னா பங்காளிங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு சமாதி இது பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க கம்பல்சரி. வருஷம் வருஷம் அவங்களுக்கு சாமி மாதிரி, எங்களுக்கு அவங்க குலசாமி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சித்தரா தான் அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட அவங்க சித்தரா தான் எங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்கள நினைக்காமலோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி சினிமாவில் எனக்கு வந்து மாரியக்கா, அவங்க வளர்த்த பொண்ணு, என் வீட்டுக்கார கூட வளர்ந்தவங்க, எனக்கு கொடுத்தது வந்து ஒரு 2-3 பொருள் தான் கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதே மாதிரி சில ஃபோட்டோஸு, என்கிட்ட கொடுத்த ஃபோட்டோஸ் நான் பத்திரமா வச்சுருக்கேன். நிறைய ஃபோட்டோஸு, ஷீல்டு எல்லாமே ஊரில் தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது மட்டும் காமிக்கிறேன். இதுதான் அவங்க இதுதான் அவங்க கடைசியாக தென்றல்லையும் சரவணன் மீனாட்சி சீரியல்லையும் யூஸ் பண்ண மிரர். அது எனக்கு வந்துருச்சு. அதை நான் பத்திரமா இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமாக அப்படி ரொம்ப பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கேன். அவங்க கடைசியாக யூஸ் பண்ண சீப்பா இது. அந்த சீரியல்லையேவா? அந்த சீரியலில் அவங்க யூஸ் பண்ணது. இப்போலாம் இந்த மாதிரி பேட்டர்னில் சீப்பே வர்றதில்ல. ரொம்ப காலமாக இந்த சீப் வச்சுருந்துருக்காங்க. அதனால் அதை பத்திரமா வச்சுருக்கேன் அவங்க ஞாபகத்துக்கு. பின்ஸ்லாம் கூட நிறையா இருந்தது, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்கள், எனக்குன்னு ஒரு பொக்கிஷமாக 2-3 எடுத்து வச்சுருக்கிறதுனால காமிக்கிறேன். கலைஞர் சார் கூட ஒரு ஷீல்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் இதை பாருங்கள், வடிவம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், வடிவக்கரசி அம்மா. வீட்டுக்கார அக்கான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ. இது அவங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோ. இது வந்து அந்த காலத்தில் ட்ராமாக்காக அவங்க போட்ட வேஷங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் சுந்தரத்தில் வந்து இவருக்கு நாசர், இவருளார் பேர் என்ன, நாசர்ல சாரி, நாகேஷ் சாருக்கு வந்து அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் சார் கூடயும் ஒரு படத்தில் அம்மாவாக பண்ணியிருக்காங்க, பக்தா திருடன் நினைக்கிறேன். அதில் வந்து முதல்ல ஒரு லேடி வந்து டூப்பே போடாமல் புலி கூட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எந்த டூப்புமே யூஸ் பண்ணலை. சாவர வரைக்கும் அந்த பெயின் இருந்துச்சான்.
ஏன்னா என்னுடைய துரதிருஷ்டமாக என்ன தெரியல, அந்த அம்மா கூட என்னால் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல, பழக முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையில் வந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த அடி இருந்துச்சாம், புலி அடித்த அடி வலி. அதே மாதிரி மந்தவெளியில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் நைட்டில் வந்துட்டு லுங்கி கட்டிட்டு ஆம்பளை மாதிரி ரவுண்ட்ஸ் வருவாங்களாம். அப்போ அவங்கக்கிட்ட பிஸ்டல் இருந்தது, அதை வச்சுட்டு ரவுண்ட்ஸ் வருவாங்களாம் நைட்டில். இப்போ ஆம்பளை மாதிரி இருப்பாங்களாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு லேடி வந்து கார் ஓட்டினவங்க அவங்க தான். ஃபியட்லேருந்து எல்லா வண்டியுமே அவங்க ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. தைரியமான ஒரு லேடி. நம்ம கற்றுக்கணுன்னா இந்த காலத்தில் இருக்க லேடினா இந்த மாதிரி அந்த காலத்துலேயே பொம்பளைங்களை வெளியவே விடாத ஒரு காலத்தில் இவ்வளோ தைரியமாக ஒரு முன்னோடியாக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்றது என்னுடைய பெருமை தான். நிறைய பேர் யூடியூப்பில் என்னென்னமோ போடுறாங்க. அவங்க வந்துட்டு இத்தனி போய் அனாதை ஆசிரமத்தில் காப்பாற்றுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு அனாதை ஆசிரமம் கூட வைக்கலை. ஆனால் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. வைக்கிறதுக்காக எல்லா இடமும் பிளான் பண்ணோம். ஸோ அது பிளான் பண்ணது எதுவுமே கைகூடி வராமல் அப்படியே ட்ராப்பில் இருக்கே தவிர, என்னைக்காவது என் வீட்டுக்கார் இப்போ படம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா டைரக்ஷனில் பண்ணால் முதல் வேலை அங்கே அனாதாசிரமம் கட்டுறது தான் எங்களுடைய ஆசை. பாட்டி இருந்த வரைக்கும் எந்த அனாதாசிரமும் கட்டலை. அவங்க முன்காலத்தில் எங்களுக்கு தெரியாது, அவங்க ஜமீன்தார் வீட்டு ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு யாருக்குமே அவங்க வந்து நிறைய சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கேர்ளாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஒரு மேனேஜராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே துணிமணி எடுத்து கொடுத்து நம்ம வீட்டில் ஒருத்தராக அவங்க பார்த்துருக்காங்க. அது வந்து எங்கள் பாட்டி மேலே நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். ஒரு 50,000 பேர் 500 பேர் என்னென்னமோ போடுறாங்க. பொருளி போடணுன்னா இவ்வளவா பொருளி போடுவாங்க? ஆக்சுவலி அவங்களுடைய சமாதி இருக்குது, அதுவும் ஊரில் தான் இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் அது பேர் என்னமோ சத்திரியா வட்டி என்னமோ சொன்னாங்க. ஆக்சுவலி நான் சென்னைங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஊருக்கே போனேன். அதனால் அந்த கிராமத்து பேரெல்லாம் சரியாக ஞாபகம் வராது. அதனால் எனக்கு சரியாக பேர் சொல்ல தெரியல. ஏன்னா உண்மையை சொல்லிடணும், என்னடா அந்த ஊருன்றாங்க பேர் தெரியலன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அந்த கிராமத்தில் அவங்களுடைய சமாதி இருக்குது. நாங்கள் எப்போ போனாலும் போய் பார்த்துட்டு வருவோம். எங்களுக்கு அவங்க ஒரு குலசாமி. யாரும் தவறானதை பரப்ப வேண்டாம். இப்போ நான் கூட என் நான் மருமகன் உரிமையாக சொல்லிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்களுக்கு 7 அண்ணன் தம்பிங்க. 7 அண்ணன் தம்பிங்களுக்கும் பொண்ணுங்க இருக்கும், பொண்ணு பையன் இருப்பாங்களா. அவங்க வயிற்றுல வளர்ந்த பசங்களெல்லாம் இவங்க கூட தத்தெடுத்து வளர்த்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பையன் தானே, பொண்ணு தானே. அப்போ அவங்க எல்லாருக்குமே அவங்க மாமியார் மாதிரி தானே அவங்க வீட்டு மருமகளுங்களுக்கு. அப்போ நிறைய பேர் இதை நாங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதை எல்லாரை விட என் வீட்டுக்கார் ஸ்பெஷலாக அவங்க கூடயே இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே உரிமை கொண்டாடலாம். நான் யாரோடைய உரிமை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசி வரைக்கும் பாட்டி கூட இருந்தது என் வீட்டுக்காரும் மாரியக்காவுன்றவங்க தான். அந்த உரிமையில் நான் அவங்க மருமக, அவங்க பேரனோட மனைவி அப்படின்னுட்டு நான் உரிமை கொண்டாடுறேன். இது பின்னாடி யார் என்ன பேசுகிறாங்க, யார் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் இல்லை. நிறைய சொந்தங்கள் இருக்குது அவங்களுக்கு. அவங்க இருந்தப்ப அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர அவங்களுக்கு சொந்தம் நிறையா இருக்குது. அதில் அவங்க பேரை வந்து அவர் மேலே உயிராக கடைசி வரைக்கும் கூடவே இருந்து, அதனால் அவங்களுடைய மருமக அப்படின்னு நான் உரிமையாக சொல்லிப்பேன். தேங்க்யூ மேம். உங்களை பற்றியும் மேம் பற்றியும் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏதோ தவறாக ஏதாவது வார்த்தை விட்டுருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் வெளியே சொல்லிட்டேன், யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. அதே மாதிரி டெலிஃப்ளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை பூஸ்டப் பண்ணுங்கள். தேங்க்யூ.